கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். God has gathered us in this place. Amen. God is good. அல்லேலூயா. ஆவியான கரத்திலே எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்குள்ளே எங்களை நடத்தும்படிக்காய் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு மத்திலும் அசைவாடி அவர் விரும்புகிற ஆராதனை நாங்கள் செய்யும்படிக்காய் எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் உணர்வுப்பட்டவர்களாய் நாங்கள் வேண்டி நாங்கள் ஆராதனைக்குள்ளே கலந்து கொள்வோமாக. அல்லேலூயா. நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கரத்தில் எங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் அப்பா நாங்கள் தொழுதக்கதாய் அப்பா நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படிக்காய் எங்கள் யாவரையும் ஆளுகை செய்யும்படிக்காய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் அப்பா முது வல்லமை மூடிக்கொள்வதாக, முது மகிமை எங்களை மூடிக்கொள்வதாக. ஆவியானவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் மன்றாடுகிறோம் அப்பா. ஓ தேவாவியானவரே, எங்கே உண்டு அங்கே விடுதலை அப்பா. நாங்கள் விடுதலோடு ஆராதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, எங்கள் பலத்தோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய் முழு சிந்தையோடு தேவனை நாங்கள் தொழுதக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் அப்பா கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஹல்லேலூயா. தேவரே, நீர் மாத்திரமே மகிமை அடைவீராக, நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, உங்கள் சித்தம் செய்கிறவர்களாக அப்பா எங்களை நடத்தும்படிக்காக மன்றாடுகிறோம் அப்பா. தேவனே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, ஓ எங்கள் அசைவாடும் பரிசுத்த ஆவியானவரே, ஓ இடமசையப்பா உள்ளங்கள் எல்லாம் நிரம்பி வழிக இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் யாவரே நிரப்பி எங்களை ஆளுகை செய்யும்படிக்காய் ஓ உமது வல்லகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் அப்பா. உமது நாமம் ஒன்றே உயரட்டும் ஆண்டவரே, உமது நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. வீணான எண்ணங்களை அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, புறம்பான சிந்தைகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் சிந்தைகள் எல்லாம் நீர் ஆளுகை செய்யுங்க, எங்கள் எண்ணங்கள் எல்லாம் நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் முழு இல்லத்தோடும் நாங்கள் உயர்த்தி துதிக்க எங்கள் யாவரையும் பொறுப்படுத்திக் கொள்ள முடிக்காய் மன்றாடுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே, வாலிபர்கள் அப்பா அந்த இடத்துல கூடி ஆராய்க்கிற வேளையிலும் அப்பா அங்கும் ஒரு பிரசன்னம் கூடி இருப்பதாக, அங்கும் ஒரு மகிமை நிறைந்திருப்பதாக. ஆண்டவரே, தொடுதலை உணரத்தக்கதாய் ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன் எங்கள் பிள்ளைகளை யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் உமது வல்லமை அப்பா அந்த இடத்துல நிரம்பி இருக்கும்படிக்காய் மன்றாடுகிறோம் அப்பா. உமது வல்லகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே பொறுப்படுத்தி நடத்துவீராக. எல்லா புகழும் துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. இந்த நாள் நல்ல நாள். This day is a good day. இது வெற்றியின் நாள். This is a victorious day. இது விடுதலையின் நாள். This is a redemption day. ஆமென். தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். He has done so many good things. ஹல்லேலூயா. அதை நாங்கள் நினைத்தவர்களாய் அவளுக்கு நன்றி சொல்லி அவர் நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம். We are going to thank him and praise him. அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். Let's all read a verse from சங்கீதம் 100வது சங்கீதம் Psalm 100 says 1-4வது வசனத்தை நாங்கள் வாசித்து 1-4 says like this. ஹல்லேலூயா. அதை நாங்கள் பார்த்து நாங்கள் பாடல் படித்து அவனை உயர்த்தப் போகிறோம். சங்கீதம் 100வது சங்கீதம் 1-4வது வசனம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இந்த வழியில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா நாங்கள் புதுவாழ்வு தேவ சபையா இந்த முதல் வசனத்தில் பார்க்கிறோம். பூமியின் குடிகள் என்று சொல்லி புதுவாழ்வு தேவ சபையில் உள்ள மக்களே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். New Life Church of God, let us all worship the Lord. ஹல்லேலூயா. அவரை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரிக்க போகிறோம். Sing joyful noise. ஆனந்த சத்தத்தோடு அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம். Let us all sing with joyful noise. அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தின் அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம். We are going to lift him up with all the praises. Hallelujah. He has done great things. அவர் மாத்திரமே நம் தேவனை நாங்கள் அறிக்கை செய்ய போகிறோம். We are going to proclaim that he is our Lord. ஹல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் ஹல்லேலூயா புகழ்ச்சியோடும் ஹல்லேலூயா அவர் மகா பரிசுத்தத்துக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம். I will enter his gates with thanksgiving. ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த பாடலை படித்து ஆண்டவர் படித்த வெற்றியின் நாள் இது. ஹல்லேலூயா. அவருக்கு அகமகிழ்ந்து நாங்கள் ஆர்ப்பரிக்க போகிறோம். இந்த பாடலை படித்து நாங்கள் ஹல்லேலூயா உற்சாகத்தோடு கைகள் தட்டி நாங்கள் ஆர்ப்பரிக்க போகிறோம். Yes, we will sing this song. This is a victorious day. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது.
அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. ஆமென். உற்சாகமாய் படித்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். அல்லேலூயா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டடம் தாங்கிடும் மூலைக்கல்
ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya நாங்கள் போற்றி துதிப்போம். ஹalleluya நாங்கள் ஆர்ப்பரியுங்கள். என் தேவனை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். ஹalleluya எங்கள் தகப்பனை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். ஓ எங்கள் இயேசுவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்பா இந்த நல்ல நாளை கொடுத்தீங்களே ஆண்டவரே, இந்த வெற்றியை நாளை தந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ ஜனங்கள் இந்த நாளை காணாமல் அப்பா ஆண்டவரை மறுத்து போயிருக்கிறார்களே அப்பா, ஆண்டவர் துக்கத்திலும் அப்பா வியாதியிலும் சஞ்சலத்திலும் மூழ்கிக்கிற வேளையிலே ஆண்டவரப்பா தேவரீரப்பா இந்த நாளை அப்பா எங்களை சந்தோஷமான நாளை தந்தீரே. ஓ மகிழ்ச்சியின் நாளாய் தந்தீரே. ஓ ஆர்ப்பரிப்பின் நாளாய் தந்தீரே. ஓ வெற்றியின் நாளை தந்தீரே. விடுதலையின் நாளை தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தள்ளப்பட்ட கல்லை போல இருந்தோமே அப்பா, ஓ புறக்கணிக்கப்பட்டிருந்தோமே ஆண்டவரே. ஓ தேவரே அனாதையாயப்பா இருந்தோமே ஆண்டவரே. நீரோ எங்களை தேடி வந்தீரே. ஓ எங்களை தெரிந்து கொண்டீரே. உமது பிள்ளையா எங்களை மீட்டுக் கொண்டீரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்ததற்காய் தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ உன்னதமான தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை நாயகனே, ஓ வெற்றி தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவரை நாங்கள் துதிக்கிறோம். மகிமையுள்ள பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். நேச குமாரனை தந்தடி எங்கள் மீது அன்பு கொண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆவியான தேவனை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்பவரே, ஓ எங்களை வழிநடத்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ தாயின் கருவில் எங்களை தெரிந்தெடுத்தவர், ஓ இந்நாள் வரை எங்களை சுமந்து வந்தவர், ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எவ்வளவோ அப்பா தேவனே காரியங்கள் எங்களுக்கு எதிராய் வந்தது ஆண்டவரப்பா, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாமல் எங்களை பாதுகாத்தீரே. ஓ பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், ஓ கூட இருந்து காப்பவரே, இந்நாள் வரை எங்களை சுமந்து வந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மாலே தான் நாங்கள் நிலைநிற்கிறோம், உம்மாலே உயிர் வாழுகிறோம் அப்பா. ஓ இதுவரை தந்த உயிர் மூச்சுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் எங்கள் அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே, எங்கள் யூதராஜ சிங்கமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. வானத்தை பூமியை படைத்த தேவாதி தேவனை இந்த இடத்தில் நாங்கள் ஆராதிக்க வந்துள்ளோம். We are here to worship the Lord who created the heaven and earth. ஆமென். அவர் இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து ஒரு வார்த்தை மூலம் எங்களோடு தேற்றுவார் நம்பிக்கையோடு இந்த வந்துள்ளேன். We are here to worship the Lord and we know that he is going to comfort us with his word. நீங்களும் எந்தவித காரணத்தினாலே மனவேதனைகள், கசப்புகள், பலவீனங்களோடு வந்திருந்தால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு ஒரு வசனம் மூலம் இடைப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன். I believe that God will speak to you and intercede with you today. ஆமென். இந்த நாளிலே நான் ஜீவனோடு இருக்கிறேன் அவருடைய கிருபை. Hallelujah. If I am alive in this place, that's purely his grace. நீங்களும் அப்படி ஜீவனோடு இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபையானால் இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். Hallelujah. You also can say that I am here because of his grace. ஆமென். இந்த நாளிலே எவ்வளவோ ஜனங்கள் இந்த நாளை காணாமல் மரித்து போயிருப்பார்கள். So many people perished because they didn't have that pleasure. நீங்கள் நாளும் இந்த நாளிலும் சுகத்தோடு பலத்தோடு என் ராஜாதி ராஜனை உயர்த்தி இந்த இடத்திலே ஆராதிக்க வந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I thank God for giving me to worship the Lord in this place. அவர் அக்கினி சோதனையிலிருந்து எங்களை மீட்டு கொண்ட தேவன். He always save us from the fire. நெருக்கப்பட்ட வேளையிலே எங்களுக்கு துணையாக வந்த தேவன். He is always there for us when we were going through struggles. கரம் பிடித்து வழிநடத்துகிற ஆறுதலின் தேவனாயிருந்தார். He always take my arm and he is leading me. எவ்வளவோ நன்மைகள் செய்தார். He has done so many great things. பாடுகள் வேதனை மத்தியிலே அவருடைய துணை எங்களோடு கூட இருந்து காண நன்றி செலுத்துகிறேன். He is always with us. ஆமென். சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது இப்படி. Psalm 100 verse 5 says like this. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. God is good and his mercy endures forever. அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும், எங்களுடைய சந்ததி வரைக்கும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. His grace is there for generation for generations. தம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி பார்க்கிறதுக்கும் கர்த்தர் அவர் எங்களோடு கூட இருந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். When we call him faithfully, he is there for us. அதேபோல் எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. Jeremiah chapter 17 verse 1 says, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
Blessed is the man who have hope in God. கர்த்தரை நம்பிக்கை இருக்கிற இந்த புதுவாழ்வு தேவையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாக்கியம் உள்ள ஜனங்கள் நான் விசுவாசிக்கிறேன். I believe those who are in the New Life Church of God who have hope in God, they are blessed people. என்றால் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தான் இந்த இடத்திலே நாங்கள் வந்துள்ளோம். ஆமென். Hallelujah. ஹalleluya. Amen. Thank you, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளும் தேவன் தந்த கிருபைக்காக அவர் செய்த எங்களுக்கு நன்மைகளுக்காக இந்த பாடலை படித்து மீதியான காரியத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கன தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கன தாவீது தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவரை பாதையில் ஒளியார். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவரை பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி
நாளுக்காக நன்றி அப்பா. முன் சென்றவரே உமக்கு நன்றி அப்பா. பாதுகாத்தவரே உமக்கு நன்றி அப்பா. போஷித்தவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜீவனை தந்தவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இதுவரை எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வருடம் முழுதும் எங்களோடு கூட இருந்து நடத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வீடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவித்தவரே உமக்கு நன்றி அப்பா. சகலத்தையும் செய்ய வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. மது கரத்தினாலே எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. கோணலான வழிகளை செவ்வையாக மாற்றுவரே உமக்கு நன்றி அப்பா. தேவ கிருபை அப்பா. இம்மட்டு காத்தது உமது கிருபை அப்பா. எங்கள் சபையை பாதுகாத்தது உமது கிருபை அப்பா. ஊழியக்காரர்களை பாதுகாத்தது உமது கிருபை அப்பா. போஷிப்பது உமது கிருபை ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பது உமது கிருபை அப்பா. தேவ ஆவியானவரே, எங்கள் குடும்பங்கள் மேலே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறப்பா. பொல்லாத சத்துருவின் தந்திரங்கள் இருந்து எங்கள் குடும்பங்களை பாதுகாப்பவரே உமக்கு நன்றி 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 அப்பா. நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடிந்து போவதில்லை ஆண்டவரே அப்பா. தேவனே, உமது கரவங்களை நடத்துறதுக்காக நன்றி அப்பா. உங்கள் கொம்பை உயர்த்துவேன் என்று சொன்ன தேவனே அப்பா. அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்பா ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறதுக்காக நன்றி கத்தாவே. சேனைகளின் கத்தரே, உம்மை ஏத்தி வந்துள்ளோம் அப்பா. உம்மை ஏத்தி ஆராதிக்க தந்த அப்பா கிருபைக்காக நன்றி கத்தாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. முடிவு வரியந்து உமக்குள்ளாக ஓட எங்களுக்கு இந்த பலத்தை தாருங்கப்பா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நன்மையான இவுகளை நாள்தோறும் தருபவரே. ஹல்லேலூயா. உமது கிருபை அப்பா, உமது கிருபை அப்பா. தாழ்வில் இருந்த எங்களை நினைத்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. சோத்திரம் அப்பா. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். ஆமென். அவர் நாங்கள் முழு மனதோடு நாங்கள் அவரை நாங்கள் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சகோதரன் சொன்னது போல தாழ்வில் எங்களை நினைத்த தேவன். ஹல்லேலூயா. God remembered us when we are lowly. ஹல்லேலூயா. அநேகர் எங்களை புறக்கணித்தார்கள். So many people disregarded us. அநேகர் எங்களை ஏளனமாய் நோக்கி பார்த்தார்கள். So many people were just chastising us. ஹல்லேலூயா. அவர் எங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி But God looked at us. ஹல்லேலூயா. தாழ்வில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. He took us from the lowly place. ஹல்லேலூயா. அவர் எங்களை அப்பாவென்று கூப்பிட அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தார். He has given us the right to call him Abba Father. ஹல்லேலூயா. எங்களை எட்டாவது உயரத்தில் எங்களை வைத்திருக்கிறார். He has lifted us so high. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய கரங்களில் எங்களை ஏந்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. The Bible says that he has upholding us in his hand. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர் நம்பிக்கை இருப்பதே நலம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. It's better to trust God than man. ஹல்லேலூயா. அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம். We are going to worship him. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லி ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்த தேவனை நாங்கள் ஹல்லேலூயா நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம் சொல்லி இந்த பாடலை பாடி நாங்கள் முழு மனதோடு உற்சாகத்தோடு இன்னமாய் நாங்கள் அவரை நாங்கள் ஸ்தோத்திரித்து இந்த பாடலை படிப்போம். கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பாரி தயவாய் கரப்பிடித்து தூக்கினே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பாரி தயவாய் கரப்பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன்.
எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்வேச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்வேச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன். உற்சாகத்தோடு நாங்கள் துதிப்போம், உயர்த்துவோம், உயர்த்துவோம். எங்கள் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்மையை கிருபையும் எங்கள் வாழ்க்கையை பின்வர செய்தவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எண்ண முடியாத பெரிய காரியங்கள் வாழ்க்கையிலே செய்திரே ஆண்டவரே. ஆண்டு நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் எங்களுக்கு உதவி செய்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மாலே நிலைநிற்கிறோம் ஆண்டவரே, உம்மாலே உயிர் வாழுகிறோம் ஆண்டவரே. ஓ, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, தாயின் கருவில் எங்களை பேர் சொல்லி அழைத்தவர், எங்கள் எலும்புகள் உருவாகும் முன் எங்களை கண்டவர். அப்பா, ஓ, இந்நாள் வரை எங்களை தாங்கி தப்புவித்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, எவ்வளவோ நல்லவர்கள் உண்டு, எவ்வளவோ நீதிமான்கள் உண்டு. ஆனாலும் அப்பா, பாவியாக என் மீது இரக்கம் வைத்தீரே. ஓ, பாவியாக என் மீது கிருபை வைத்தீரே. என்னை தேடி வந்து பேர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான பிதாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதியாய் ஆண்டவரே, அப்பா, சொந்த பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்தீரே. ஓ,
உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ நீர் எங்களை காணாவிட்டால் நாங்கள் துக்கத்திலே அழிந்து போயிருப்போமே. நீர் எங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் சஞ்சலத்திலே மூழ்கி போயிருப்போமே. ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தந்தீரே. ஓ எங்களுக்கு பலன் கொடுத்தீரே. எங்களுக்கு ரட்சிப்பு தந்தீரே. புது வாழ்வு தந்தீரே. ஓ மகிழ்ச்சியும் சமாதானமும் எங்கள் குடும்பத்திலும் ஓ எங்கள் தகப்பனப்பா தகப்பன சபையிலும் தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாத ஆண்டவரே, நன்றி சொல்ல நாவுகளும் போதாத ஆண்டவரே. அவ்வளவா எங்களுக்கு நன்மைகள் தந்திருக்கிறீங்கப்பா. ஓ எட்டாவது உயரத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. உமது முகத்தை நோக்கி பார்த்தவுடைய முகங்களை பிரகாசமுடைய செய்கிற தேவன் நீங்க ஒருவர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Amen. Hallelujah. வேதம் சொல்கிறது, அவர் தமது வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை ஹல்லேலூயா மீட்டு ரட்சித்தார் என்று Bible சொல்லப்பட்டிருக்கிறது. says that he redeemed us with his precious blood. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்களை அவர் ரட்சித்தது மாத்திரமல்ல, எங்களை ராஜாக்களாய், லேவியராய், பரிசுத்த ஜாதியாய், நீதிமான்களாய், சொந்த சம்பத்துக்களாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Bible says not only he redeemed us, he made us to be kings and the Levites and the priests. அவர் எவ்வளவு நல்லவர், He is a good God. அவர் எவ்வளவு அன்பு நிறைந்த தேவன். He is a loving God. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்து நம்மை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. He has given us his Holy Spirit, and through Holy Spirit we have been led. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனங்கள் நாங்கள். Hallelujah. We are blessed people. ஆமென். எவ்வளவு விடுதலை உள்ள ஜனங்கள் நாங்கள். We are redeemed people. ஒரு காலத்திலே சத்துருக்கு அடிமையா இருந்த நம்மை Once upon a time we were behind the evil spirits. ஹல்லேலூயா. அவர் தமது இரத்தத்தினாலே எங்களை விலை கொடுத்து வாங்கி ஹல்லேலூயா அவர் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். With his precious blood he brought us and he made us his children. அந்த தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்த போகிறோம். We are going to glorify him. அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம். We are going to praise him. அவர் எனக்காக செய்த நன்மைகளை எண்ணி அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம். We are going to lift him up. ஹல்லேலூயா. இந்த கடைசி பாடலை படித்து நாங்கள் மீதியான வேலைக்காக நாங்கள் கடந்து போக போகிறோம். Hallelujah. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர்
வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேசும் தெய்வமே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேசும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனாரே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனாரே ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோ எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோ துதிக்கிற மகிமையாவும் செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே நன்றொன்னமாக சங்கீதம் 14 வாசிப்போம். லெட்ஸ் ஆல் ரீட் ஃப்ரம் Psalm 14:1-4. Psalms 14. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். God is with the generation of righteous man. உங்கள் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். Hallelujah. Let's pray for few people who are going through struggles in their life.